ஃபைனலி நம்ம காலேஜ் டேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு எக்ஸாம்ஸும் ஹோம்ஒர்க்ஸ் இருந்தாலும் நான் ரொம்ப காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன ஐடியா இருக்குது? ஆமாப்பா, நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. இதுக்கப்புறம் என்ன, ஜாபு, மேரேஜ் அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம காலேஜில் நடந்த கல்ச்சுரல்ஸ், ஃபன் மூமெண்ட்ஸ், ஜோக்ஸ், ஐ கேனாட் ஃபர்கெட். நம்ம காலேஜில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ நம்ம காலேஜை விட்டு போகிறோம், எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்கும். அடுத்த நாயிட்டா இந்தியா போறியா? இந்தியாவா? நானா? சான்ஸே இல்லை. நான் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆக போகிறேன். இந்தியா பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன ஆயிடா, அங்கே தானே உங்கள் டேடி வந்து மிஷினரியாகவும் டாக்டராகவும் இருக்காங்க. நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்கிற. இந்தியா பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இந்தியாவில் ஹைஜீனே இல்லை. படிப்புனா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. அங்கே போய் என்ன இருக்க சொல்கிறியா? நான் போகவே மாட்டேன். நான் அமெரிக்காவில் தான் மெடிசன் படித்து இங்கே தான் நான் செட்டில் ஆக போகிறேன். இங்கே தான் நான் வேலை தேடிக்க போகிறேன். ஐடா, உனக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கீங்க. எங்கள் டேடி கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கே. டியர் ஹைடா, நான் இந்தியாவிலேருந்து உங்கள் அப்பா பேசுகிறேன். உங்களோட அம்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. நீ சீக்கிரமாக அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வா. அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ. இங்கே பாரு லிசா, எங்கள் அப்பா ஊர்லேருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் இந்தியாவுக்கு கிளம்பணும். நான் சொன்னேன்ல ஐடா, நீ கண்டிப்பாக இந்தியா போவேன்னு. லிசா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இந்தியாவுக்கு போகிறேன். மற்றபடி நான் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆக போகிறேன். இதுதான் என்னோட ஃபைனல் பிளான். ஓகே, பாய் பாய். ஃபோட்டோ எல்லாம் வீடியோ தான். வீடியோ 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 ஃபோட்டோ கடைசி தாங்க ஐயா. வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஐடாவுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், நிச்சயமாக வந்துடுவாங்க. உடம்பு சரியாயிருமா, பயப்படாதீங்க. பாப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், ஃபோட்டோ எடு. வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்க முடியாது. டிமு இப்படி வந்து உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐடா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாடி. நீங்க ஜாலிலாம் எப்படி இருந்ததுடா? இட் வாஸ் குட் டாடி. வெரி குட். மம்மி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? இந்த பக்கம் தள்ளி உட்காந்து பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க மம்மி, நான் உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகேம்மா. ஐடாமா, மம்மிக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் கூட இருந்து பார்த்துங்க. இங்கே நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் இருக்குடா. ஸோ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்காக போகிறேன். ஊழியத்தை முடிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு வருவேன். நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்கடா. நீங்கள் போயிட்டு வாங்க டாடி, நான் மம்மியை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஓகேடா.
ஐயோ, என் ஆத்துக்காரிக்கு பிரசவ வலி துடிச்சிட்டு இருக்காளே. டிக் டிக் டிக். யாரு நீங்க? எம்மா குழந்தை, என் ஆத்துக்காரிக்கு பிரசவ வலி வந்துடுத்து. இப்போ சத்த வந்து ஆபரேஷன் பண்ணி பாக்குறீங்களா? ஐயோ, நான் மெடிசன் படிக்கலைங்க, எங்க அப்பா தான் டாக்டர், என்னால வர முடியாதுங்க. இது ஆம்பளை பொம்னாட்டிக்கு பிரசவம் பாக்குறதா? அபச்சாரம் அபச்சாரம். நீ வந்து பாரு குழந்தை. என்னால முடியாதுங்க, நான் மெடிசன் படிக்கலைங்க, என்னால முடியவே முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? 4வது குழந்தையாச்சு. ஐயோ. ஐயோ ஐயோ, என் ஒய்ஃபுக்கு வேறு குழந்தை பிரசவம் வந்துச்சு, என்ன பண்ணுறது? டிக் டிக் டிக். அடுத்து யார் வராங்க? ஹலோ டாக்டர், உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர் என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிரசவம் வலி வந்துச்சு டாக்டர், கொஞ்சம் வந்து பாருங்க டாக்டர். ஐயோ, என்ன பண்ணுறது தெரியல டாக்டர். நான் நர்ஸு தாங்க, எங்க டேடி தான் மெடிசன் படிச்சிருக்காங்க, என் டேடி வேணா வர சொல்லட்டுங்களா? ஐயோ டாக்டர், ஆம்பளைங்களாம் பார்க்கக்கூடாது டாக்டர், பொம்பளைங்களாம் டாக்டர் பார்க்கணும், நான் என்ன டாக்டர் பண்ணுறது? ஐயோ, என்னால பார்க்க முடியாதுங்க, ஐம் so சாரி. ஐயோ அல்லா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, எல்லாம் காப்பாற்றுங்களா? டிக் டிக். டாக்டர் அம்மா, திருப்பி திருப்பி யார் வராங்கன்னு தெரியலையே. டாக்டர் அம்மா, சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? டெலிவரி பார்க்கணுமா? வாங்க. ஐயோ, என்னால முடியாதுங்க, நான் நர்ஸ் தான், எங்க அப்பா தான் டாக்டர், எங்க அப்பா வேணா வர சொல்லட்டுங்களா? நீங்க தான் வந்து பார்க்கணும் டாக்டர். வாங்க வாங்க. நான் வர முடியாதுங்க. ஏசப்பா, நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ, இத்தனை பேர் வந்து டெலிவரி பார்க்கணும்னு சொல்றாங்களே, என்னால போகவே முடியலையே, நான் என்ன செய்வேன்? இவரோட மனைவி இறந்துட்டாங்க. ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு நீ இருக்கவே முடியலப்பா. இவரோட மனைவி இறந்துட்டாங்க. ஆண்டவரே, ஐயோ, இவரோட மனைவி இறந்துட்டாங்க. ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு நீ இருக்கவே முடியலப்பா. அடுத்ததும் வராங்களா? ஐயோ இசப்பா, நான் என்ன செய்வேன்? ஐயோ ஐயோ, இசப்பா, இறந்துட்டாங்க. ஆண்டவரே, என்னால இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு நீ இசப்பா, இருக்கவே முடியலப்பா. அப்பவே அப்பா சொன்னப்போ நான் கேட்டு மெடிசன் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னை ஒப்பு கொடுக்குறேன். இசப்பா, என்னை மெடிசன் படித்து இவங்க மத்தியில் என்னை பயன்படுத்தும்படியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். இசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இசப்பா ப்ளீஸ் டாடி, இவங்க மத்தியில் அப்பா என் கண்ணு முன்னாடியே 3 உயிர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இசப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா, ப்ரேயர் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா. இன்னைக்கு இவ்வளோ அழுது ஜெபம் பண்றீங்களா? என்னாச்சுடா? இல்லை டாடி, 3 பேர் வீட்டுக்கு வந்து டெலிவரி பெயினால் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னேன், யாருமே ஜென்ஸ் வந்து டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் போக முடியல டாடி. 3 பேர் இறந்து போயிட்டாங்க, என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க டாடி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
நான் இப்போ நீங்கள் சொல்லும் போதே நான் படிச்சிருந்தா இன்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதே டாடி. நான் கூப்பிடும்போது நீ மெடிசன் அக்செப்ட் பண்ணிக்கல, நான் மெடிசன் படிக்க மாட்டேன்ட்டு பிடிவாதமாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மூலயமாவே மெடிசன் படிக்க வச்சு இந்த இடத்துக்கே உங்களை ஊழியம் செய்யறதுக்காக ஆண்டவர் அழைத்து கொண்டிருந்திருக்காரு. நானும் அம்மாவும் பண்ண ஜெபங்கள் ஒரு நாள் வீணாகலடா. நீ இந்த முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. கண்டிப்பாக டாடி, நான் மெடிசன் படித்து மீண்டும் இவங்க இடத்துக்கு வந்து நான் ஊழியம் செய்வேன் டாடி.